வெல்கம் டு அமிர்தம்ஸ் கிச்சன். இப்போ காளான் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காளான், தக்காளி. பெரிய சைஸ்னால் ஒரு தக்காளி போதும், சின்ன சைஸ்னால் 2 தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4, பெரிய வெங்காயம் ஒரு 2, புதினா மல்லி, அரை எலுமிச்சம்பழம், சீரக சம்பா ரைஸு, அதுக்கு தேவையான மசாலா, தாளிதத்துக்கான ஜாமான், தயிர், தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், நெய். வத்தல் ஒரு 4, பச்சை மிளகா ஒரு 4, மல்லிப்பொடி 1 ஸ்பூனு, சீரகம் 1/4 டீஸ்பூனு, சோம்பு 1/4 டீஸ்பூனு, முந்திரி ஒரு 5, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இந்த ஐட்டம். இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிறோம். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டு இந்த மசாலாவை எண்ணெய் கற்கிற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். ஆயில், நெய் போட்டு இந்த மசாலா சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிடணும். இந்த மசாலா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் இதுதான் மசாலா. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மசாலா இந்த சைடில் வர்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அந்த பதத்துக்கு வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வரணும்னா போதும். மசாலா வதங்கிடுச்சு. அடுத்து இறக்கி குக்கர் வச்சாச்சு. தேவையான எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, ஆயில் 2 ஸ்பூன், நெய். நல்லா காயட்டும். இதில் 2 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு மராத்தி முக்கு, ஒரு 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, முந்திரி ஒரு கைப்பிடி அளவு வதங்கி வந்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கட்டும். இப்போது மல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு அதையும் போட்டு நல்லா வதக்கி தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு அடுத்து வதக்கி வச்ச மசாலா சேர்க்கணும். தயிர் சேர்த்தோன்னா அந்த மசாலா குக்கரில் பிடிக்காமல் இருக்கும். மசாலா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் குக்கரில் பிடிக்காமல் நல்லா வதங்கிடும். இப்போ காளான் சேர்த்துடலாம். இந்த காளான் ஃப்ரெஷ்ஷு காளானாக இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த கருப்பாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு நல்ல காளான் வாங்கிக்கோங்க. இதில் சேர்த்தலாம்.
இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம். கொஞ்சம் நேரம் மசாலாவோட சேர்ந்து வதங்கட்டும். இது மசாலாலாம் சேர்த்து காளான்லாம் சேர்த்து வதக்கும் பொழுதே பிரியாணி ஸ்மெல் அப்படியே சூப்பராக வரும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது காளான் நல்லா வதங்கட்டும். அது இதிலே வெந்துடும். இப்போ மஷ்ரூம் வந்து வந்துருச்சு. ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப வேக வச்சிங்க அப்படின்னா மஷ்ரூமோட சைஸே சின்னதாகிடும். ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும். இதுதான் பக்குவம். இதில் அரிசி சேர்த்துலாம். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துலாம். இது இந்த மசாலாவோட ரைஸில் படும்படியாக அப்படி கரெக்ட் பண்ணணும். அப்போ தான் உப்பு மசாலா எல்லாம் ரைஸ்லேயும் செய்யணும். இப்போ மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு கலராக வந்துடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். அதே மாதிரி பார்த்தாலே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 6 எலுமிச்சம்பழம் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஏன் சேர்க்குறோன்னா இந்த ரைஸ் வந்து குறையாமல் கொடுக்கணும் இருக்கும். அதுதான் எலுமிச்சம்பழம் சேர்த்தாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா இது மாதிரி போட்டலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துலாம். கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் பிரியாணி வந்து வரும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரியான அளவில் உப்பு சேர்ந்துருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சு. மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் இந்த வந்து நல்லா உள்ளே குதித்து ஆவி வரும்போது இப்படி கை வச்சு பார்க்கணும். கை வச்சு பார்த்தா கையில் ஆவி அடிக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஆவியை அடுப்பை சிம்மை வச்சுட்டு மூடி திறந்து மறுபடியும் கிளறி விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு வெயிட் பண்ணணும். இப்போது குக்கர்லேருந்து ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. இப்படி கை வச்சோன்னா நம்ம கையில் அந்த ஆவி அடிக்கணும். அந்த இது வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சிம் பண்ணோடனே அந்த கேஸ் அடங்கிடும். இப்போ மூடிக்கிறாங்க. குதிச்சு 3/4 லேயர் வந்துருச்சு. அரிசி கட்டிடும். இப்படி கரட்டி விடுறதுனால என்னென்னா அந்த இலை காளான் எல்லாமே மேலே மிதந்து வந்திருக்கும். அப்படியே விட்டால் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் இருக்கும். இப்படி கிளறி வச்சிட்டோன்னா எல்லாமே ஒன்றும் மிங்கிலாகி மிக்ஸ் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் விசில்லாம் தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு திறந்தோன்னா சூப்பராக காளான் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இப்போ 5 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. இப்போ வந்து வெயிட் எடுத்து விட்டுட்டு எப்படி வந்துட்டு பார்ப்போம். அருமையாக வந்துட்டு காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு பாத்திரத்தை மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். காளான் பிரியாணி ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மிக எளிய முறையில் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.